நல்ல தேவனுக்கு உற்சாகமாக கரங்களை தட்டுங்க பார்ப்போம். தேங்க்யூ. God bless you. Thank you. Shalom. Thank you for joining us. Today we'll be yet again discussing a very important subject. We are going to discuss about the life of Jesus. It's very important. We all know the story. We all have memorized it. We all know it very well. But we have always seen in a saving manner. Jesus Christ has saved. Jesus Christ has done miracles. But we don't find the whole purpose of his life. We all discuss about his death, saving from sin, miracles, 12 years of problem lady and all those things. We discuss all those things, but we'll never conclude the fact for which he came. We don't know the purpose. So today we'll discuss about the purpose, take it into heart and practice it. That's very important. So I want you to stay focused. Listen to it carefully and take the essence home and practice it. So God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 11:1. 1 Corinthians 11:1 வாசிக்க கேட்போம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். இங்கிலீஷ்ல மீண்டும் ஒரு முறை வாசிங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல, இது பவுல் எழுதியிருக்கார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். இங்கிலீஷ்ல இருக்கு imitate me just I also imitate Christ. imitate. அல்லேலூயா. imitate அப்படின்ற வார்த்தை அப்படின்னா காப்பி, அப்படியே அவர் செய்யறது அதே மாதிரி, அதுதான் imitate. ஆமென். அப்படியே ஜெராக்ஸ் காப்பி, அதுதான். ஸோ இன்றைய செய்தியின் தலைப்பு an example, ஒரு உதாரணம், ஒரு சிறந்த உதாரணம். கிரேட் எக்ஸாம்பிள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிரேட் எக்ஸாம்பிள், சிறந்த உதாரணம். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதில் உள்ள ஆழங்கள், அர்த்தங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு நாங்கள் பயன்படுத்த நீர் உதவி செய்யும். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஷலோம். சிரிச்ச முகத்தோட. எஸ், யூ ஹேவ் டு ஸ்மைல். தட்ஸ் வெரி நைஸ். ஓகே, ஷலோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாக நமக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி மனப்பாடமாக தெரியும். தூக்கத்தில் எழுப்பி இயேசு கிறிஸ்து எத்தனை அற்புதங்கள் செஞ்சாருன்னா கூட நம்மளால சொல்ல முடியும். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு எப்படி அற்புதம் செஞ்சாருன்னா மனப்பாடமாக, கான்சியஸாக வராமல் நம்மளால டக்குன்னு பதில் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன பேசினார், ஏது பேசினார் எல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருக்க சமயத்தில் கிறிஸ்து இயேசுநாதரை பத்தி பேச ஆரம்பிச்சாலே நம்ம பேசக்கூடிய சில காரியங்கள் தான் இருக்கு. என்ன அப்படின்னா, சிலுவையை சுமந்தார், பாவங்களை தீர்த்தார், அற்புதங்கள் செய்தார், கலிலேயால கல்யாணத்துல வைனை ப்ரொடியூஸ், இது எல்லாமே தான் பேசுவோமே தவிர ஏன் இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்தார், எதற்காக இப்படி ஒரு 3 வருட வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ணவே மாட்டோம். we don't know it. ஆமென். நம்மலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தான் பிதாவுடைய ஒரே குமாரன் நிரூபிக்கிறதுக்காக வந்தார். there is no reason to do it. அவர் நிரூபிக்கணும்னு அவசியமே இல்லையே. ஏன்னா தான் 3 வருட ஊழியத்துல எப்பவுமே யார் என்ன சொல்றான்றதை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். தனக்கு எது சரின்னு படுதோ, தன் பிதா என்ன பேசுகிறாரோ அதை மட்டுமே பேசக்கூடிய ஆள் இயேசு கிறிஸ்து. மற்றவங்களோட ஒப்பீனியனை கன்சிடரே பண்ண மாட்டார். ஆமாவா இல்லையா? நீங்க நம்பலன்னா நான் சொல்றேன். ஒருத்தர் அழுக்க பார்த்தாங்கன்னா, நீ முதல்ல உன் முதுகுல உள்ள அழுக்க பாரு, அப்புறம் மற்றவனை பத்தி பேசிக்கலான்னு பேசக்கூடிய ஆள் இயேசு கிறிஸ்து. அதுக்கு என்ன அர்த்தம்னா, யூ மைண்ட் யுவர் பிசினஸ், லெட் மீ டூ மைன், டு நாட் இன்டர்ஃபியர் இன் போத் ஆஃப் அஸ். அதுதான் அவர் சொல்றது. அதனால he never listens to an opinion. அப்படி இருக்க சமயத்துல இயேசு கிறிஸ்து ஏன் தன்னை ப்ரூவ் பண்ணணும்? so that is not the reason. சரி, இயேசு கிறிஸ்து தான் தான் கடவுள்னு நிரூபிக்க வந்தார அவசியமே இல்லை. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல 10 கட்டளைகள் மோசே மூலியமா பிதாவானவர் கொடுத்ததை இன்னும் நம்ம பேசுறோம், இன்னும் கடைபிடிக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமென். குட். அப்படின்ற சமயத்துல பிதாவானவர் ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி மூலியமா இவர் தான் உண்மையான கடவுள்னா நீங்கள் நானும் ஏத்துக்க மாட்டோமா? நிச்சயம் ஏத்துருப்போம். ஆமாவா இல்லையாங்க? செஞ்சிருப்போம். அதனால உள்ள இறங்கி வேலை செஞ்சு நான் தான் கடவுள் நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பட் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு ஒரு 3 வருஷம் அசாதாரணமான காரியம் செய்ததுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு சிறந்த உதாரணத்தை பதிப்பதற்காக மட்டுமே, வேற எதுக்கும் கிடையாது. He came to create a great example, to set an example. Hallelujah. அது என்ன பாஸ்டர் உதாரணம் அப்படின்றத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமென். Hallelujah. You have to speak to me. பேசணும் என்கிட்ட.
ஆமென். குட். பிதாவானவர் எப்பவுமே பழைய ஏற்பாட்டுல நல்ல ஆழமா படிச்சு பார்த்தீங்கன்னா ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த 3 காரியத்தை தான் மகத்துவமா பேசிக்கிட்டே இருப்பாரு. மக்கள் அதை புரிந்து கொள்ள முடியாததுனால வேற பக்கமா திருப்பி விட்டாங்க அதை. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் மோசேட்ட பேசின கட்டளைகள் எல்லாம் ஒரு மாம்சத்துக்கு செய்யணும், கிடையவே கிடையாது. எல்லாம் ஆவி, ஆத்மா, சரீரம், முக்கியமா ஆத்மாக்குரியது. எல்லாம் ஒரு மனுஷனோட ஆத்மாவை குறிக்கிறக்கூடிய செயல்கள். அதை மனுஷன் புரிஞ்சிக்காம வேற பக்கமா திருப்பிட்டான். இது எப்படி பாஸ் நாங்க நம்புறது அப்படின்னா 10 கட்டளை எடுத்து பாருங்க. கொலை செய்யாது இருப்பாயாக, பொய் சொல்லாது இருப்பாயா. இது எல்லாம் வெளியில நடக்கக்கூடிய காரியமா? எல்லாம் உங்க மனசு சுத்தமா இருக்கணும்னு செய்யக்கூடிய காரியங்கள். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? 10 கட்டளையும் எடுத்து படிச்சு பாருங்க. ஒண்ணு வெளியில செய்யறது கிடையாதுங்க, எல்லாம் உள்ளுக்குள்ள. என்ன எப்படி இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, பரிசுத்தமா இருக்கு. இது எல்லாமே மனுஷனுக்குள்ள நடக்கிற காரியங்கள். சோ பிதாவான ஆதியில இருந்து பேசிட்டு தாங்க இருக்காரு. சொல்லி சொல்லி பார்த்தாரு, கேட்கல. உடனே சில செயல்களை செஞ்சு காட்டுறாரு. பாலைவனத்துல சபையை கட்டுறாரு, நவரக்கூடியதா இருக்கணும்ன்றாரு, கேட்கல. வரிசையா அவர் செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. தாவீது ஊழியமா செஞ்சு காட்டினாரு, பாட்டு பாடினாரு. தாவீதை வச்சு ஒரு 150 சங்கீதம், 150 சங்கீதமும் என் மாம்சம் கர்த்தரை துதிக்கட்டும் இல்ல, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. 150 வசனத்தையும் கவனிச்சு பாருங்க. மாம்சம் கஷ்டப்படுறத தாவீது எழுதுவாரு. என் மாம்சம் வேதனைப்படுகிறது, நான் கவலையில் இருக்கிறேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன். கடைசியில ஒரு கமாவை போட்டு ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் தலை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர் அப்படின்னு வேதத்தை முடிப்பார். என்ன அப்படின்னா வாட் எவர் ஹேப்பன்ஸ், என்ன இந்த உடலுக்கு நடந்தாலும், என்ன இந்த மாம்சத்துக்கு நடந்தாலும் நீர் இருக்கிறீர், எனக்குள்ளே இருக்கிறீர். அதனாலதான் எல்லா இடத்துலயும் என் ஆத்துமா, என் ஆத்துமா, என் ஆத்துமான்னு சங்கீதக்காரன் எழுதியிருப்பார். ஆமே. சரி, இது ஒரு பக்கம் பண்ணாரு. எலிசாவை அனுப்பி 400 பால் தீர்க்கதரிசிகளை அழிச்சாரா இல்லையா? அழிச்சாரா இல்லையாங்க? எல்லாம் நமக்குள்ள நடக்கிறதுங்க. இன்னைக்கு தேவன் ஒரு காரியத்தை சொல்லும் போது 400 விதமான எதிர்ப்பு நமக்குள்ளே எழுது. இது எப்படி நடக்கும், ஏன் நடக்கும், ஏன் நடக்கக்கூடாது, எல்லாம் வரும்போது அதை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி அழகா காட்டியிருப்பாரு. ஒரு மனுஷன் எப்படி ஜெயிக்க வேண்டும், உனக்குள்ள வர சவாலை நீ உனக்குள்ள எழுகின்ற அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ், ஏன் இது நடக்காது, இது நடக்காதுங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இன்னைக்கு பிதாவானவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தரார். வில்லியம் சங்கிள்கிட்ட கொடுக்குறாரு, சொந்த வீடு உனக்கு பெரிய வீடா தரேன்னு. ஆனா மண்டைக்குள்ள இன்னைக்கு டக்கு டக்கு டக்குன்னு என்ன ஓடுது, நடக்காது, பணம் கிடைக்காது, லோன் கிடைக்காது, யாரும் தர மாட்டாங்க, யாரும் இது மாதிரி 400 காரியங்கள் வரும்பொழுது நீ சவால் விடு. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளாரா இருப்பார், அன்னைக்கே செஞ்சு காட்டினாருங்க. இப்படி தொடர்ந்து வரிசையா யாக்கோபு ஸ்டார்டிங்லேயே திருட்டுத்தனம் பண்ணிட்டாரு, பண்ணாரா இல்லையா? என்னத்தை வாங்கிட்டாரு? சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிட்டாரு, ஆட்டையை போட்டாரு. நம்ம மொழியில பேசுவோம், ஆட்டையை போட்டாரு. ஆனா அவரை என்னவா மாத்திட்டாரு? இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனின் ஒரே மகன் இஸ்ரேல். இப்படி தொடர்ந்து காரியத்துக்கு காரியமா மாத்தி 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 இன்சிடென்ட் ஆஃப்டர் இன்சிடென்ட், டக்கு 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 டக்குன்னு எப்பவுமே மனுஷன் புரிஞ்சுக்கலையா அடுத்த ஒரு காரியத்தை இந்த அப்படி எல்லாம் உன்னை குறிக்குது, உன்னை குறிக்குது, உன்னை எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்க சமயம் மக்கள் அதை கவனிக்கவே இல்லை. மக்கள் திசை திரும்பி நினைச்சுக்கிட்டாங்க இந்த உடலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் போலன்னு என்ன பண்ணிட்டானுங்க, சட்டங்களை ஜாஸ்தியாக்கிட்டானுங்க. அதை கொண்டு வந்தது யார் தெரியுமா? பரிசேயன், சதுசேயன். நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் பரிசேயனும் சதுசேயனும் வில்லன், ரொம்ப மோசமான ஆட்கள். இல்ல, வேதத்தை பிதாவானவர் சொன்னதை அப்படியே கடைபிடிச்ச பக்தியான தீவிரவாதிகள் அவங்க, வேற ஒண்ணும் கிடையாது. தீவிரவாதின்னு மோசமான ஆள் அப்படி இல்லைங்க. ஆண்டவருடைய வேதத்தை தீவிரமா அன்றைக்கு செயல்படுத்திய ஆட்கள் அவங்க. புரியுதா உங்களுக்கு? பரிசேயன் சதுசேயன் மாதிரி ஆண்டவர் வார்த்தையை கடைபிடிக்க முடியாது. சட்டம்னா தேவன் இதை தான் பேசியிருக்காது, இதை தான் செய்யணும், 10 கட்டளை இதுதான், மீறினா தீட்டு, மீறலன்னா நீ பரிசுத்தவான் உள்ளவா அப்படின்னு கடைபிடிச்சுக்கிட்டு இருந்தவனுங்க இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இந்த மக்கள் சபைக்குள்ள வரக்கூடாது, நாங்க மட்டும்தான் சபைக்குள்ள போகணும், நீலாம் தீட்டு நாலாம் தீட்டு கிடையாது இப்படின்னு வேறுபாடா மாறி அங்கேயே ஜாதிலாம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் இன்னைக்கு என்னமோ ஜாதி இன்னைக்கு விளையாட்டுக்கிட்டு இல்ல. அப்பையில இருந்தே நீ கிரேக்கன், நான் யூதன், நாங்க மட்டும்தான் உள்ள போவோம், நீலாம் வரக்கூடாது, இயேசு கிறிஸ்து எனக்கு மட்டும்தான் உனக்கு கிடையாது. புரியுதான சொல்றது? இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமா? என்ன பதிலே வரல? இயேசு கிறிஸ்து இறங்கும் போதே சொல்லிட்டு வந்தாரா, நான் மரிக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே அப்படின்னு கிடையாது. ஆனா பிரிவினையை உண்டாக்கி நீலாம் உள்ள வரக்கூடாது, நீ இந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த வேலையை சேர்ந்த நீலாம் வரக்கூடாது, நாங்க மட்டும்தான் உள்ள போவோம் அப்படின்னு பெரிய பெரிய சட்டங்களை கொண்டு வந்து இவளையும் கேட்காம எதுவும் புரியாம பண்ணதுனால
என்ன பண்ணுறாரு? தன்னுடைய ரூபத்தை மறுபடியும் ஒருத்தர் மூலியமா பிறக்க வைக்கிறார். அவர் பேர் தான் இயேசு. கிறிஸ்துவ குழப்பாதீங்க. மத்தேயு, மார்க், லூக்கா 3 எடுத்து வாசிங்கன்னா, தேவதூதன் தோன்றி உனக்கு ஒரு பையன் பிறப்பான், அவருக்கு பேரு இயேசு கிறிஸ்துன்னு வைங்கன்னு சொல்லவே மாட்டார். இது இன்னைக்கு கிளியர் பண்ணிடுவோம். இயேசு கிறிஸ்துன்னு பேச மாட்டாரு. என்ன பேர் வைக்க சொன்னாரு? இயேசு என்று பேரிடுவாயாக. அவ்வளவுதான். கிறிஸ்து அங்க வரவே இல்லையேங்க. சரி, 12 வயசு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பத்தி பைபிள்ல இருக்கு, ஆமாவா இல்லையா? எங்கேயாவது ஒருத்தர் இயேசு கிறிஸ்துன்னு கூப்பிட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? தன் தாயை விட்டு பிரிஞ்சிருவாரு. ஒரு 3 நாள் பிரிஞ்சிருப்பார் தெரியுமா? ஆலயத்திலே தங்கிடுவாரு. தாய் மறந்து போயிடுவாங்க. அப்புறம் ஓடி அடிச்சு வருவாங்க. அந்த கதையெல்லாம் தெரியும்ல. வந்தும் இயேசு கிறிஸ்துன்னு யாரும் கூப்பிட்டது கிடையாது. இயேசுன்னு மட்டும்தான் கூப்பிட்டுருக்காங்க. ஏன் அதை விடுங்க. இயேசு சிலுவையில ஏறுற வரைக்கும் ரோமர்களோ யூதர்களுக்கோ தெரிந்த பேர் என்ன தெரியுமா? நசரேனாகிய இயேசு மட்டும்தான் தெரியுமே தவிர அவர் கிறிஸ்துன்னு யாருக்கும் தெரியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சாலமோனை கொண்டு அவ்வளவு பேசுறாரு. நீதிமொழிகள் வாசிருக்கீங்களா? எத்தனை பேர் நீதிமொழிகள் வாசிருக்கீங்க? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீதிமொழிகள்ல மாம்சத்தை பத்தி ஜாஸ்தி கொடுத்திருக்கா, இல்ல பேசுகின்ற வார்த்தை, எண்ணம், ஆத்மாவை பத்தி நிறைய கொடுத்திருக்கா? நீங்களே சொல்லுங்க. எதை பத்தி கொடுத்திருக்கு? பேசுகின்ற வார்த்தை எவ்வளவு முக்கியம், சிந்திக்கின்ற சிந்தை எவ்வளவு முக்கியம், உங்களுக்குள்ள இருக்கின்ற ஆத்மா எவ்வளவு முக்கியம்னு தான் சாலமோன் பேசியிருக்காரு. ஆமாவா இல்லையா? நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சரி, இப்ப இதெல்லாம் பேசின பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை இப்ப கொஞ்சம் மறந்துருங்க. லைட்டா ஃபுல்லும் மறக்க சொல்ல உடனே வந்து எப்படி மறுதலிக்க அப்படின்னு இப்போ எந்திரிச்சு கல்ல எரிஞ்சிடாதீங்க. சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் இயேசுவை மறந்துருங்க. இயேசுன்ற ஒரு கேரக்டரே வரல அப்படின்னா நீங்களும் நானும் சிந்தை, வார்த்தை, ஆத்மா இத 3 பத்தியும் தீர்க்கதரிசிகள் மூலியம் பேசினா நீங்களும் நானும் நம்புவோமான்னு கேட்டேன். இன்னைக்கு நான் மைக்கு போட்டு ஒரு 3 வருஷமா நீங்க ஜெபம் பண்ணா எல்லாம் நடக்கும்னு சொல்லியே உங்களால நம்ப முடியல. ஆமேன். எனக்கு பின்னாடி கேக்குது, தேவதூதர்கள்லாம் சொல்றாங்க ஆமேன். இன்னைக்கு சொல்றேன், பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஜாக்கிரதையா பேசுங்க. உங்க நாவலதான் உங்க ஜீவன் இருக்கு அப்படின்னா நீங்க அதை இன்னுமே கன்சிடர் பண்ணல. இன்னும் போனா போது உயிர், நமக்கு எதுக்கு பாஸ்டர் அப்படின்றீங்க. இன்னைக்கு நான் எவ்வளவோ அடிச்சு சொல்லிட்டேன். 3 வருஷம் நான் ஸ்டேஜ்ல ஏறி, ஏங்க என்னைய நம்பி இருக்காதீங்க, எனக்குள்ள ஒருத்தர் இருக்காருல்ல அவர் தான் உங்களுக்குள்ள இருக்காருன்னு இவ்வளவு ஆதாரத்தோட வேத வசனங்களோட இயேசு கிறிஸ்து பேசியதை எடுத்து காட்டியுமே நம்மளால நம்ப முடியலன்னா இயேசுவே வரலன்னு வைங்க, நீங்களும் நான் நம்பி இருப்போமா? ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி, சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பி, ஜோயல் அந்த காலத்து ஆளு, சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பி, எப்பா நாவலதான் மரணமும் ஜீவனும் இருக்குன்னா ஜோயல் என்ன சொல்லுவாரு? போய உம்மா வருமா வராதா? நம்புவீங்களா? நீங்க நம்ப மாட்டீங்கல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு சட்டத்தை ஆக்கியாச்சு. இப்போ ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி, எப்பா நீ வந்து சாப்பிடுறது பிரச்சனை இல்ல, மனசுக்குள்ள இருந்து வரதான் பிரச்சனை பேசினா நீங்க எல்லாம் கேட்பீங்களா? கேட்கவே மாட்டோம். அதெல்லாம் எப்படி ஒரு சிந்தை எப்படி நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்த முடியும்? பேசுற வார்த்தை எப்படிங்க தீர்க்காயுசை தர முடியும் அப்படின்னு 1000 கேள்வி கேட்போம். சரி, இதெல்லாம் விடுங்க. தீர்க்கதரிசிகளை தொடர்ந்து அனுப்பி, நீ போய் கை வச்சா குஷ்டரோகி கூட சொஸ்தமாவனா நீங்க நம்புவீங்களா? இயேசு கிறிஸ்து செஞ்சு காட்டி, என்னை விசுவாசிச்சால் நீங்களும் செய்யலாம்னு சொல்லியுமே நம்மளால முடியல. அப்படி ஒரு காலகட்டத்துல இருக்கோம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இதுல ஒரு தீர்க்கதரிசி மட்டும் வந்து இதெல்லாம் பேசியிருந்தா நம்ம நம்பி இருப்போமா? வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம ஒரு மனுஷன் பிறந்து கஷ்டப்படணும்ன்றது தலையெழுத்து, கஷ்டப்பட்டு மடிஞ்சு போகணுன்றது அதை விட பெரிய தலையெழுத்து. இது தாண்டா வாழ்க்கை அப்படின்னு இவ்வளோ ஆதாரங்கள் ஒவ்வொரு மதத்திலையும் பேசியுமே நம்மளால நம்ப முடியல. இப்போ இயேசு கிறிஸ்து வரலன்னு வைங்க, சுத்தமா நம்பி இருக்க மாட்டோம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு இந்த வேதத்துல பழைய ஏற்பாட்டு மட்டும் இருந்தா நீங்க எல்லாம் படிச்சு அதை அப்படியே கடைபிடிச்சிருவீங்களா? புதிய ஏற்பாடு ஒண்ணு இருக்கு, கிருபைன்னு ஒண்ணு இருக்கு, மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு தைரியமா இதை தூக்கிட்டு நம்ம வரோம். இல்லைன்னா பழைய ஏற்பாடு படி வாழணும்னா நம்ம எல்லாம் வாழ்ந்துருவோமா? வாழ முடியாதுல்ல. சோ பழைய ஏற்பாட்டுல பேசின எல்லாம் உண்மை,
அப்படின்றத நிரூபிக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார். ஒத்துக்கிறீங்களா? ஆமென். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்? ஒரு மனுஷன் ஒரு பவுண்டரி, மனுஷன்னா இவ்வளவுதாங்க, இதுக்கு மேல மனுஷனால ஒன்றும் பண்ண முடியாது, மனுஷனுக்கு வேற எந்த தகுதியும் கிடையாது, மனுஷனா கஷ்டப்படணும், மனுஷனா அனுபவிக்கணும், மனுஷனா எல்லா நோயும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கத முறியடித்து மனுஷன் இதை காட்டிலும் சிறந்த காரியங்களை செய்யலாம்னு ஒரு உதாரணமா இருந்து காட்டதான் வந்தவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசு கிறிஸ்து தான் நான் கடவுள்பா அப்படின்னு நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. சரி, நம்ம பாவத்தெல்லாம் மன்னிக்க இயேசு கிறிஸ்து வானத்துல இருந்து இறங்கி வரணும்னு அவசியம் இருக்கா? ஒரு சொடக்கு போட்டா நம்ம பாவம் எல்லாம் மன்னிச்சிட மாட்டாரா? இல்லையா? வல்லமை இருக்கா? இல்லையா? இருக்கு. மேல இருந்தே பண்ணிருக்கலாம், வானத்தை திறந்து பெரிய சத்தமா கொண்டு வந்திருக்கலாம், இல்லையா? தண்ணியில அழிச்ச மாதிரி தீல மொத்த உலகத்தையும் அழிச்சிருக்கலாம், செஞ்சிருக்கலாமே, செய்யல. அது அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு தான் நான் தான் கடவுள்னு சொல்றதும், இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு ஒரு நோக்கம். நம்ம எல்லாம் நினைக்கிறோம்ல, இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகக்கு ரட்சிப்பை கொடுத்து கிறிஸ்துவத்தை நிறைவினார். இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவத்தை நிறைவ வரல. அது தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை என்னைக்குமே கிறிஸ்தவர்னு அழைத்ததே கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலர் 12 வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், மக்கள் எல்லாரும் சேர்ந்து வைத்த பேர் தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை பின்பற்றுவதனால் அவர்கள் பேர். அதை இன்னைக்கு பெரிய மதமாக்கி நம்ம எல்லாம் கொடி பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் கிறிஸ்தவர்கள். தப்பு. இயேசு கிறிஸ்து அதை நிரம்ப வரல. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவத்தை நிரம்ப வரல. இயேசு கிறிஸ்து தான் கடவுள்னு நிரூபிக்க வரல. இயேசு கிறிஸ்து எங்கேயுமே தான் பெருமையை பேச வரல. இயேசு கிறிஸ்து வந்த ஒரே காரணம், மனுஷன் இன்னும் சிறந்த முறையில் வாழ முடியும் என்று காட்டுவதற்காக உலகில் இறங்கி வந்த ஒரு மிகப்பெரிய உதாரணம். A great example. Hello? A great example. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Jesus Christ is a great example. Jesus Christ is a great example. என்ன 4 புத்தகங்கள் இருந்தாலும், அடுத்த ஒரு 13 அத்தியாயம் இருந்தாலும் இன்னைக்கு நம்மளால நம்ப முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை அவர் ஒரு உதாரணமா வச்சு பார்த்தோம்னா நம்மளால இதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு நம்பக்கூடிய காரியத்தை செய்தது இயேசு கிறிஸ்து. ஒரு மனுஷனால் இந்தெந்த காரியங்களை செய்ய முடியும், ஒரு மனுஷனால் பிதாவானவரை அப்பா என்று கூப்பிட முடியும். அப்படி கூப்பிடுவதற்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், என்ன வார்த்தைகள் பேச, இது எல்லாத்தையும் செஞ்சு காட்டின மனுஷர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. நம்மளாம் நினைக்கிறோம் தேவனிடம், சரி இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்குனதை விட்டுட்டா நம்ம இன்னைக்கு அடிச்சு பேசுற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து கடவுள்னு நிரூபிங்க அப்படின்னு சொன்னானே நம்ம சொல்ற ஒரே காரியம், கன்னியின் வயிற்றில் பிறந்தார். ஆமாவா இல்லையா? அப்பனா எபிரேயர் 7 மெல்கிசேதேக் யாரு? என்ன உங்களுக்கு தெரியாதா? எபிரேயர் 7 வீட்டுல போய் படிங்க. மெல்கிசேதேக்னு ஒரு கேரக்டர் இருக்கு. தாய் இல்லை, தந்தை இல்லை, ஆனா உயிரோடு உட்கார்ந்து இருந்தான்னு இருக்கு. அவரை கும்பிடலாம்ல? இயேசு கிறிஸ்துவோட பவர்ஃபுல் ஆச்சே. இவருக்காவது ஒரு தாய் தேவைப்பட்டது, அவருக்கெல்லாம் தேவையில்லையேங்க. அப்படியே இறங்குறாரு மனுஷன். ஜாஸ்தி உயிர் வாழ்ந்தது அவர் தான். கரெக்டா? மெல்கிசேதேக் அவரை கும்பிடலாமே. இன்னைக்கு அவருக்கு சபை வைக்க எத்தனை பேர் இன்னைக்கு மெல்கிசேதேக் சபை வச்சிருக்காங்க? சொல்லுங்க. ஒருத்தரும் கிடையாது. நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு காரணத்தை எடுத்து கன்னியின் வயிற்றில் பிறந்தார், அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கு. மனுஷர் இயேசு கிறிஸ்துன்ற ஒருவர் பிறந்த நொடியிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் செய்த ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு காரியங்களும் உதாரணமாக செய்யப்பட்டது. எதுக்கு? மனுஷன் ஒரு எங்கேயாவது விழுந்தான்னு வைங்களேன், ஏற எடுத்து பார்த்து இப்படி என்னால வாழ முடியும்னு சொல்லுவதற்காக. அதை வச்சுக்கிட்டு மதம் பிரிக்கிறதுக்காக கிடையாது. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம அது ஒண்ணுதான் பேச பிடிச்சிருக்கோம். கன்னியின் வயிற்றில் பிறந்தார். மெல்கிசேதேக்கு அப்பா அம்மாவே கிடையாது, நேரா தேவனிடத்துல இருந்தே இறங்கினவர். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அதை பேஸ் பாயிண்டா வச்சு பேசக்கூடாது. இயேசு கிறிஸ்து எப்படி சிறப்பாக ஒரு மனிதன் வாழ முடியும் அப்படின்னு வாழ்ந்து காட்ட வந்தவர். இப்படி ஒரு உதாரணம் இல்லைன்னு வைங்க, நீங்களும் நானும் வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம், சிந்திக்க மாட்டோம், அற்புதங்கள் செய்ய மாட்டோம். இதெல்லாம் செஞ்சு காட்டணும்னா நம்ம நம்பணும். ஏன் பாஸ்டர் இதை நீங்க யோசிச்சு பாருங்களேன், தீர்க்கதரிசிகளை அனுப்பி பேசியிருந்தா நம்ம செஞ்சிருப்போம் அப்படின்னு நீங்க சொல்ற இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 5 சென்ஸ் இருக்கு. கண், மூக்கு, வாய், டச்சு, 5 சென்சஸ் இருக்குங்க. டச்சிங், ஃபீலிங், ஸ்மெல்லிங், சீயிங், ஹியரிங் இருக்கா? இருக்கா இல்லையாங்க?
இன்னைக்கு நீங்க டேட்டா கலெக்ட் பண்றது இந்த 5 சென்ஸ் மூலியமா தான். இந்த உலகத்துல எங்க நடக்குது, யார் என் பக்கத்துல இருக்கா, யார் நல்லா ஜோம் பண்றா, நான் யாரு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 5 சென்ஸ் தான். இந்த 5 சென்ஸும் இந்த பாடியில இருக்கு. இந்த பாடியை வழி நடத்துறது அந்த சென்ஸ் தான். இந்த பாடி நம்பணும்னா இந்த 5 சென்ஸ்ல ஏதாவது ஒண்ணு அதை பார்த்துருக்கணும், தொட்டிருக்கணும், கேட்டிருக்கணும். அப்பதான் இந்த உடல் நம்பும். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இன்னைக்கு ஞானஸ்தானத்தை பத்தி இந்த கொஞ்ச நேரத்துல வரேன். என்கிட்ட சத்யா ஆண்டி போன வாரம் அழகா ஒரு கேள்வி கேட்டாங்க. கைத்தட்டுங்க, அவங்களாவது கேள்வி கேட்டாங்க. பொறாமைய பாருங்க, கைத்தட்டே வரமாட்டேன். இந்த மாம்சம் நம்புறதுக்கு நமக்கு ஆதாரம் வேணும். வார்த்தைகளை வச்சு நம்மளால நம்ப முடியாது. அதனாலேயே அனுப்பப்பட்டு நம்ம கண் முன்னாடி வாழ வச்சு அவரை பத்தி இவ்வளோ வரலாறு பேச வைத்தது பிதாவுடைய மாஸ்டர் பீஸான ஒரு மூவ். ஆமே, நீங்க எல்லாம் நம்பணும்னா ஒரு ஆதாரத்தை அனுப்பணும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒரு அடையாளம். மனுஷன் இப்படிலாம் வாழலான்றதுக்கு ஒரு அடையாளத்தை அனுப்பி வாழ்ந்து காட்ட வைத்தது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, ஆமென். ஓகே, சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். எங்க இருந்து பாஸ்டர் இது ஆரம்பிச்சது? ஓகே, இஸ்ரேல் மக்கள் 400 வருஷம் கஷ்டப்படுறாங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள கேப்பு 400 வருஷம். 400 வருஷம் கஷ்டப்படுறாங்க. தீர்க்கதரிசி வரல, யாரும் வரல. இப்போ இஸ்ரேல் மக்களுக்கு என்ன தேவைப்பட்டது? ஒரு மீட்பு தேவைப்பட்டது. ஆமாவா இல்லையா? மீட்பு தேவைப்பட்டது. மீட்பு தேவைப்பட்ட இடத்துல அவன் நினைச்சுக்கிட்டான் ரோமருக்கு நமக்கும் பிரச்சனை, அவன்கிட்ட இருந்து நம்மளை மீட்டுட்டா நம்ம சுகமா இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டான். ஆனா அவனுக்கு உண்மையா தேவைப்பட்டது பாவத்திலிருந்து மீட்பு. புரியுதா உங்களுக்கு? பாவத்திலிருந்து மீட்பு அவனுக்கு தேவைப்பட்டது. அதனால இயேசு பிதாவானவர் என்ன பண்றாரு? மிக பிரமாதமா தன்னுடைய ரூபத்தை தேர்ந்தெடுத்து ஒருத்தர் அனுப்புவோம். அவருக்கு பேர் என்ன வேணாலும் வச்சிருக்கலாமா இல்லையா? ஏனோக்கு வச்சிருக்கலாம், பவுல் வச்சிருக்கலாம், ஜோயல் வச்சிருக்கலாம், சாமுவேல் வச்சிருக்கலாம், மெர்வின் வச்சிருக்கலாமா இல்லையா? பாசிபிள்ங்க. என்ன பேர் வேணாலும் வச்சிருக்கலாம். ஆனா மக்களுக்கு என்ன தேவைப்பட்டது 400 வருஷத்துல? என்ன? சத்தமா பேசுங்க. மீட்பு தேவைப்பட்டது. மீட்புக்கு இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு. மீட்புன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இயேசு. ஜீசஸ் மீன்ஸ் இட்ஸ் சேவியர், டு சேவ், காப்பாற்றுவது, மீட்பது. அதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசுவோடைய பெயருடைய அர்த்தம். அதனால தன்னுடைய ரூபம் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து கண்ணியின் வயிற்றுல பிறக்க வைக்கிறாரு. அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்க, ஏன்னா நாளைக்கு பின்ன அதை கொண்டு மீட்பு, காப்பாற்ற வந்தவர் அப்படின்னு தெரியட்டும்ன்றதுக்காக செய்யறார். அதனால கண்ணியின் வயிற்றுல பிறக்க வைக்கிறார். நம்ம உடனே இதை தான் சின்சியரா எடுத்து கண்ணியின் வயிற்றுல ஓகே, அதை நம்ம என்னன்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றேன். போத் மேல் அண்ட் ஃபீமேல், ஆண்கள் பெண்கள் 2 பேராக இருந்தாலும் உங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? அதுல லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் இருக்கு. லெஃப்ட், ரைட், இந்த ரெண்டுக்கும் என்னென்ன பேர் தெரியுமா? லெஃப்ட் இஸ் மாஸ்குலைன், ரைட் இஸ் ஃபெமினைன். லெஃப்ட் சைடு ஆஃப் த பிரெயின் வந்து ஆண்களுக்குரியது, ரைட் சைடு வந்து ஃபெமினைன். இட் இஸ் a ஸ்டேட். 2 பிரெயினும் இப்படிதான் வேலை செய்யுது. ஆக பெண்மை தன்மை ஆண்களுக்கும் இருக்கு, கம்மியா வேலை செய்யும். புரியுதா உங்களுக்கு? பெண்களுக்கு ஆண்மை தன்மை இருக்கு, ஆனா ஆண்மை கம்மியா வேலை செய்யும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயினுங்க. மேல் ஃபீமேலு 2 பேருக்குள்ளேயும் இருக்கு. ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் 2 பேருக்குள்ளேயும் அந்த குணங்கள் இருக்கு. ஆண்கள்கிட்ட என்னன்னா ஆண்களுக்கான மூளை வந்து ஜாஸ்தி வேலை செய்யும். லெஃப்ட் பிரெயின் ஜாஸ்தி வேலை செய்யும், ரைட் கம்மியா வேலை செய்யும். உங்களுக்கு ரைட் ஜாஸ்தியா வேலை செய்யும், லெஃப்ட் கம்மியா வேலை செய்யும். இப்போ இந்த ரெண்டையும் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வந்து லாஜிக்கல் திங்கிங், ரீசனிங், சரியா பேசுவது, சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பதெல்லாம் லெஃப்ட் சைடு ஆண்களுக்குரியது. பெண்கள் பாத்தீங்கன்னா உருவாக்குவது, காப்பாற்றுவது, அரவணைப்பது, இது எல்லாம் பெண்களுக்கான மூளையில உள்ள குணங்கள். புரியுதா உங்களுக்கு? ஆமென். லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின். கிரியேட்டிவ், இமேஜினேட்டிவ். பெண்கள் சைடுல தான் எமோஷன்ஸ்லாம் இருக்கு, ஸ்டோர் ஆயிருக்கு எமோஷன்ஸ்லாம். ஆனா ரெண்டுமே ஒரு மனுஷன் செயல்படுறதுக்கு ரெண்டும் வேலை செய்யணும். அப்பதான் ஒரு மனிதனாக மாறப்படுகிறான். லெஃப்ட் ரைட், பெண்மையே ஆண்களுக்கு வேலை செய்யலன்னு வைங்க, ஆண்கள் மிருகமாயிருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதே சைடு மேல் சைடு உங்களுக்கு கொஞ்சம் வேலை செய்யலன்னு வைங்க, நீங்களும் மிருகமா ஆயிருவீங்க.
அதனால ஒரு மனுஷன் சிறந்து இயங்குவதற்கு ரெண்டு பக்கமும் ஈக்குவலா வேலை செய்யணும். அல்லேலூயா, ஆமென். both works, ரெண்டு பேருக்கு நடுலையும் வேலை செய்யுது. இப்போ ஏன் ஒரு கன்னியின் வயிற்றுல பிறக்க வச்சார்? ஏன் இயேசு கிறிஸ்துக்கு தாய் இல்லாம பிறக்க வைக்க முடியாதா? ஒரே மகன் தானே. மெல்கிசேதேக்கு தாயையும் தந்தையும் இல்லாம பிறக்க வைக்கிற பிதாவுக்கு ஏன் இயேசு கிறிஸ்துவ பிறக்க வைக்க முடியாது? ஏன் ஒரு கன்னியின் வயிற்றுல பிறக்க வைக்கணும்? ஏன் இதெல்லாம் செய்யணும்? அதுவும் சரி, தான் மனம் முடிக்க போற யோசேப் மூலியமா வந்திருந்தாலும் அது பரவாயில்ல, ஆமாவா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் மூலியமா, பரிசுத்த ஆவியானவர் உருவமே இல்லை, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்காரு? வார்த்தையை கொண்டிருக்கிறார், கனிகளை கொண்டிருக்கிறார். இவர் எப்படி மரியாள் மேல் வந்து இந்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கு. என்ன அப்படின்னா, விதை விதைப்பது. 9 கனி விதைகள்ங்க. வேதத்துல விதை என்பது வசனம்னு இருக்கு, ஆமாவா இல்லையா? அப்போ மரியாள் மேல வந்து ஒரு விதைய விதைக்கிறார். அல்லேலூயா. மீட்புன்ற விதைய விதைக்கிறார். அல்லேலூயா. ஏன் கன்னியின் வயிற்றுல? ஏன் கன்னியின் வயிற்றுலனா, ஒரு தாயால மட்டும்தான் அதை காத்து, அதை வழி நடத்தி, அதை பெற முடியும். ஆண்களால முடியாது. ஆண்களால முடியாதுன்னா நீங்கெல்லாம் தரக்குறைவான ஆட்கள் இல்லைங்க. ஸ்டேட் மைண்ட்ல, சிந்தையில ஆண்களுக்கான அந்த தன்மை வேலை செய்யாது, அந்த அளவுக்கு தைரியம் இருக்காது, உருவாக்க முடியாது. பெண்களுக்கு தான் உருவாக்குற திறமை இருக்கிறது. இமேஜினேட்டிவ் பவர், எமோஷனல் உணர்வுகளை கொண்டு உருவாக்குவதை கொண்டு செய்யக்கூடியது பெண்களுக்கான தன்மை. இதுக்கும் பிதாவானவருக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சும்மா இதை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பிதாவானவர் ஒரு வார்த்தையை பேசுறாருன்னு வைங்க, அது உலகத்துல இல்லாத காரியமா இருக்கும். கரெக்டா? அதுதான் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம்னா நடக்க போறது கிடையாது, இல்லாத ஒண்ணு வர்றதுதான் வாக்குத்தத்தம். ஒத்துக்கிறீங்களா? வினோதனன்ட்ட பணமே இல்லைனாலும் ஆண்டவர் இன்னொரு வீட்டை தருவாருன்றாரு பாருங்க, அதான் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம். இப்போ இந்த ஒரு விதை உங்களுக்குள்ள பிதாவானவர் விதைக்கிறார்ல, இது வளரக்கூடிய இடம் எங்க தெரியுமா? ஃபீமேல் ஸ்டேட், கிரியேட்டிவ் ஸ்டேட், எமோஷனல் ஸ்டேட். உங்களுக்குள்ள அந்த எண்ணத்தை பிரிசர்வ் பண்ணி, இன்னைக்கு வினோதனனே வச்சுக்கோ, வினோதனனுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ இன்னொரு ஒரு பெரிய வீட்டை கட்டுவேன்னு. வெளியில பார்த்தா இதுக்கு ஆதாரமே இல்லை, வெளியில பார்த்தா அதுக்கு எவிடன்ஸே இல்லை. ஆனா வினோதனனுக்குள்ள அந்த விதை ஆழமா பதிக்கப்பட்டுருச்சு. யார் மூலியமா? பிதாவானவர் மூலியமா. பரிசுத்த ஆவியானவர் உள்ள விதையை விதைச்சிட்டாரு. இப்ப அவர் என்ன பண்ணணும்? வெளியில ஆதாரங்கள் தேடாம தம் பெண் தன்மை இருக்கு பாருங்க, அதுதான் வளர வைக்கும், உருவாக்கும். எமோஷனலா ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் வைப்பார். இப்போ இந்த பெண் தன்மை தாக்கப்படாம இருக்கிறதுக்கு உதவி செய்யறது யார் தெரியுமா? மேல் ஸ்டேட், மேல். அதனாலதான் யோசேப்ட்ட ஆண்டவர் தோன்றி, நீ கவலைப்படாத, நீ பாதுகாத்து கொள்ளு அப்படின்னு சொல்லுவாரா இல்லையாங்க? நான் கிரேக்க மொழியில பேசுற மாதிரி ஒண்ணு ஆமா இல்ல அப்படின்னு தலையாட்டுங்க. தூக்கம் வருதா, பசிக்குதா, சத்தமா பேசலாம்ல? ஆமேன் இல்ல. நர்சரி ஸ்கூல் மாதிரி இருக்கு, பேசுங்கன்னு கேட்டு. ஏன்னா நான் டக்குன்னு பேசிட்டு போயிருவேன். நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் பாஸ்டர் இப்படி கேட்டு பேசுறீங்க? நான் சட்ட அடிச்சுட்டு போயிருவேன். நீங்க வீட்டுக்கு போய் அது ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு போயிருவீங்க. உங்க வாயிலே வாங்கிட்டா நீங்க உண்மையை ஒத்துக்குவீங்க. அதுக்காக தான். நடந்துச்சா இல்லையா நீங்களே யோசிச்சு பதில் சொல்லுங்க, அதுக்கு தான் கேட்கிறேன். மரியாள் மனம் முடிக்க போறவங்கள்ட்ட தேவதூதன் தோன்றி பேசினாரா இல்லையா? நீங்க பாத்துக்கணும், கவலைப்படாத, யோசிக்காத, தப்பா எதுவும் யோசிக்காத, நீ அவங்கள அரவணைத்துக் கொண்டு பேசினாரா இல்லையா? இன்னைக்கு தேவன் உங்களுக்குள்ள ஒரு வாக்குத்தத்தம் போடுறாருன்னா, அதை வளர்க்கக்கூடியது பெண் தன்மை, காப்பாற்றக்கூடியது ஆண் தன்மை. இது சரி, இது தேவனிடம் இருந்து வந்தது, இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், வெளியில யார் சொன்னாலும் பரவாயில்ல, நான் இதை காப்பாற்றுவேன்னு சொல்லக்கூடியது ஆண் தன்மை. உருவாக்குவது பெண் தன்மை. பெண்ணால மட்டும்தான் அதை உருவாக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மரியாள் அனுபவித்த வேதனைய. 9 மாசம் எவ்வளவு அசிங்கமா பேசியிருப்பானுங்க ஊர்ல. சொந்தக்காரங்களே பேசியிருப்பாங்களா இல்லையா? மனம் முடிக்கல ஆனா குழந்தை உண்டாயிருக்கான்னு பேசியிருப்பாங்களா இல்லையா?
ஆனா அதை குறித்து கவலைப்படாமல் இது தேவனிடம் இருந்து வந்தது என்று சொல்லி தைரியமாக 9 மாசம் அழகா தான் மனசுல திடகாத்திரமா நின்று இன்னைக்கு உட்காந்து இயேசுக்கு பாட்டு பாடுறமே, அது யாருனால நடந்தது? 9 மாசம் தான் சிந்தையை யாருக்கும் இடம் கொடுக்காம விதைக்கப்பட்ட விதையை நம்பி ஆண்டவரை நம்பி விசுவாசமா நடந்ததுனால இது நடந்தது. ஒத்துக்கிறீங்களா? பிதாவானவர் மேல வந்தாருன்னு எந்த ஆதாரமும் இல்லை. கையில் எதுவும் டாட்டு விழுந்ததா? இல்ல காயினுக்கு முத்திரை குத்துன மாதிரி குத்துனாரா ஆண்டவர்? ஒன்னும் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார், வாக்குத்தத்தம் பண்ணினவர் அந்த வசனத்தை நம்பி உயிர் கொடுத்தது மரியாள். எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாத்தீங்களா? இத நம்ம வாழ்க்கையில தேவன் இணைக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரே பண்ணாரு. என்னன்னா, நான் தர வாக்குத்தத்தம் வெளியில ஆதாரம் இல்லைனாலும் யாரும் சப்போர்ட் பண்ணலைனாலும் உனக்குள்ள வளர முடியும். முதல்ல. ரெண்டாவது, நீ விசுவாசமா யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லைன்னு தண்ணி ஊத்தி வளர்த்தினா அது உனக்கே மீட்பா நிக்கும்ன்றதான் அழகா படம் பிடிச்சு போட்டு காட்டுற மாதிரி, மனுஷன் புரிஞ்சுக்கிற மாதிரி கண்ணி ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்தாரு, அவங்க வயிற்றுல விதைய விதைச்சாரு, ஆவியானவரை கொண்டு விதைச்சாரு, மனம் முடிக்க போறவரை கொண்டு காப்பாத்தினாரு, எல்லாவற்றையும் செஞ்சு அழகா ஒரு இடத்துல பிறக்க வச்சாரு இயேசு கிறிஸ்துவ. இதையும் நம்ப மாட்டீங்கன்னா ஒன்னு சொல்றேன். இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் தெரியுமா? ராஜபோகத்துல. அப்படி எல்லாரும் சுத்தி நின்று அந்நிய பாஷை பேசும் போது பிறக்கல, யாரும் இல்லாத இடத்துல. பிரச்சனை இல்ல. என்ன பாஸ்டர் பிரச்சனை? இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்துல அப்படின்னா, கழுதையில உட்காந்து போயிட்டு இருக்கும் போதே வலி வந்துடும். கொண்டு போய் கஷ்டப்பட்டு ஆள் இல்லாம மனம் முடிக்க போறவரும் கூட ஒரு ஆளும் மாட்டு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவரையும் வச்சு பிரசவம் பார்த்தது ஞாபகம் இருக்கா? கஷ்டத்துலதான் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை தருவான்றதுக்கு இதுவும் ஒரு ஆதாரம். அல்லேலூயா. கஷ்ட நேரத்துல தான் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து இந்தா புடி இதான் உன் நோக்கம்னு சொல்லுவாரு, விதைய விதைப்பார்ன்றதுக்கு இதுவும் ஒரு ஆதாரம். ஆமென். சரி, சூப்பரா ஃபர்ஸ்ட் பிறக்க வச்சுட்டாரு. மக்கள் இதையும் புரிஞ்சுக்கல. மக்கள் அங்க இருந்து ஒரு பெரிய மதத்தை உருவாக்கிட்டாங்க. நாங்க ஆர்சி, நீங்க எங்கிட்டு, நாங்க யாரும் சேர மாட்டோம், நாங்க தனியா போய்க்கிறோம் அப்படின்னு மனசு ரீதியா பேசினத உடல் ரீதியா மாத்திட்டாங்க. இன்னும் நம்பர் 1. சரி, பிறந்த ஆள் என்ன பண்ணாரு? 12 வயசுல போய் ஆலயத்துல பேசுறாரு. அவன் மிரண்டு போய் உட்காந்துருக்கான். இயேசு கிறிஸ்து 33 வயசு கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருப்பாரு, கவனிச்சிருக்கீங்களா? சிறு பிள்ளையை என்னிடத்தில் விடுங்கள், பரலோக ராஜ்யம் யார் போல இருக்கான்? சிறு பிள்ளையை போல இருக்கான். ஏன்னா அவன் இன்னசென்ட்டா இருப்பான். இன்னசென்ட்டா இருக்கிற இடத்துல தேவன் அசைவாடி கொண்டிருப்பார்ன்றதுக்கு இதுவே ஆதாரம். 12 வயசுல எவனும் யோசிக்க முடியாத தான் பேசுறாரு அப்படின்னா, தான் இவருக்கு பிறந்தவர் அவருக்கு பிறந்தவர், இந்த ஜாதி அந்த ஜாதி, நல்லது கெட்டது இது எதுவும் இல்லாத அவருக்கு தேவனே இறங்கி பேசிக்கிட்டு இருந்தார் அவர் மூலியமா. ஆமென். ஒரு வாக்கியம் இருக்கு, சொல்லுவாங்கல்ல, குழந்தை பொய் சொல்லாது, குழந்தை மூலயமா கடவுள் பேசுறாரு சொல்லுவாங்களா இல்லையா? நம்ம வீட்டுல மதிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து. அதனால குழந்தைகள் பேசினா வாயிலே அடிச்சு உட்கார வைப்போம். நம்ம பண்ற ஒரு மிகப்பெரிய ஞானம்னு அது நினைப்போம். அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே போய் உங்க வீட்டுல நல்ல மண்டையில கொட்டிக்கோங்க. குழந்தைங்க பேசினா பேச விட்டு அனுபவிச்சு பாருங்க. அவன் பேசுவான் விசுவாசத்தை பத்தி. வீடு வாங்கிடலாம் வந்தா அன்னைக்கு இளங்கொண்ட சொன்னாரு, தீபன் இருக்கான்ல அவர் பையன், எப்பா நம்ம ரால்ஸ் ரைஸ் வாங்கி பின்பக்கமா மறைச்சு வச்சிருவோம்பா, யாரும் கண்ணு போட்டக்கூடாது. ரால்ஸ் ரைஸோடைய கார் விலை 12 கோடி ரூபா. இளங்கொண்ணனுடைய சம்பளம் 12,000 ரூபாய். அதுதான் குழந்தைகள் மூலியமா தேவன் பேசக்கூடிய காரியங்கள். நீங்க நம்ப மாட்டீங்க, குழந்தைகள் நம்பும். அதனாலதான் பரலோக ராஜ்யம் இப்போ சிறுவனை போல் இருக்கிறது. ஏன்னா விசுவாசம் என்பது என்ன? இவ்வளோ பெரிய பாறை கிடையாது, இவ்வளோட்டு விதை போட்டீங்கன்னா அது வளர்ந்துரும். இட்ஸ் லைக் மஸ்டர்ட் சீடுன்னு இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? குழந்தை இன்னசென்ட்டா பேசுவான், பரிசுத்தமா இருப்பான். நீங்க அடிச்சீங்க உங்களை பழி வாங்கணும்லாம் யோசிக்கவே மாட்டான். அவன் தான் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். ஆமென். அதனாலதான் நீங்களும் குழந்தையை போல் மாறுங்கள்னு இயேசு கிறிஸ்து சொன்னாரு. குழந்தையை போல் மாறுங்கள்னா இந்த வயசுல உட்காந்து லாலிபாப் வாங்கிக்கிட்டுங்க அப்படின்னு பேசுறது கிடையாது. அதை ரொம்ப பேர் குழந்தையா மாறுறதுன்னு நினைச்சு ரொம்ப அசிங்கமா பண்ணிட்டு இருக்காங்க. அது கிடையாது. your mind has to be innocent, you have to believe. இன்னைக்கு ஒரு குழந்தைய சின்ன வயசுல இருந்தே குதிரையை யானையினும் யானையை குதிரைன்னு நீங்க வளர்த்து பாருங்க, கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டான். 1000 பேர் சேர்ந்து சொன்னாலும் எங்க அப்பா இதாண்டா சொன்னாரு, இதுதான் குதிரை அப்படின்னு அடிச்சு பேசுவான். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? சிம்பிள்.
சிம்பிள். அதனால தான் உங்களை சொன்னாரு, உன்கிட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா நீ அதை பிடிச்சிட்டு குழந்தைய போல நில்லு, மாறாத. அங்கதான் விசுவாசமே இருக்கு. நம்ம என்னமோ இன்னைக்கு உலகத்துல ஒரு 4 காரியம் பார்த்தோன்னே, ஒரு 4 கல்யாணம், ஒரு 4 வளகா பார்த்தோன்னே நம்ம பெரிய ஜாம்பவான் மாதிரி இப்படி உட்காந்துருப்போம். அத்தனை யுகங்கள் பார்த்த ஜாம்பவானே வாயை மூடிட்டு இருக்காரு ராமருக்கு பக்கத்துல நின்று. நம்ம என்னமோ ஒரு 4 கல்யாணம் பார்த்தோன்னே வயசாயிட்டு, என்ன வயசாயிட்டு, எரிச்சல் ஆகுது அப்படிலாம் பேசுறத பார்த்தா. ஒரு 4 வெள்ள முடி வந்துடக்கூடாது. நீ எத்தனை காலத்துக்கு இருப்பணும் போ. ஏன் இருந்து பாரமா எல்லாரையும் பாடாப்படுத்துற, சொத்தை எழுதி வச்சிருப்பான். உனக்கு தேவை, அவனுக்கு அந்த சொத்து தான் தேவை, நீ தேவை இல்லை, தெரியுமில. கோச்சிக்காதீங்க, ஃபேக்டை பேசிக்கிட்டு இருக்கேன். என்னமோ நடக்காத மாதிரி பாக்குறீங்க. சொத்தை எழுதி கொடுங்க, ஓல்டேஜ் ஹோம்ல போட்டு போயிட்டே இருக்கானுங்க, மாசம் பணம் கட்டிடுறானுங்க. என்னமோ இன்னைக்கு ஒரு வயசு ஒரு 60 தாண்டின உடனே என்னமோ அடிச்சு ஓஞ்ச சச்சின் டெண்டுல்கரே அங்கங்க போயிட்டு இருக்காரு சின்ன பையன் மாதிரி. இங்க ஒரு 4 சமையல் பண்ணி ஒரு 4 கல்யாணத்தை பார்த்த உடனே இப்படி ஒரு ஓரத்துல இப்படி உட்காந்துருக்கு. அசையாத மரம் ஒன்று, இடியாட்டிக் மென்டாலிட்டி. இதுல ஒரு 80 வயசு தாண்டினோடனே என்ன ஜோயல், ஈரந்திடவா நீ பிரிந்தாய்னு ஒரு பாட்டு வேற. அப்பா உங்க தொல்லை தாங்க முடியலப்பா. ஏன்னா சிம்பத்தியா போயிடுறாங்களா அங்கிட்டு. அதனாலதான் இறங்கி சொன்னாரு, குழந்தையை போல் மாறு, அப்புறம்தான் பரலோக ராஜ்யம் உனக்குள்ள வரும். அப்படின்னா குழந்தைய போல மாறுன்னா 80 வயசுல டைப்பர் மாட்டிட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது. மைண்ட் renewed in your mind. சிந்தையில இன்னசென்ஸ், ஃபெய்த், ஹோலினஸ். ஒரு குழந்தைகிட்ட கூப்பிட்டு இவன் நல்லவன் கெட்டவன் இந்த ஜாதினா அவன் கவலையே பட மாட்டான். சேர்ந்து விளையாண்டியா ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பான். ஆமாவா இல்லையா? இன்னசென்ஸ், பாகுபாடின்றி. அதை கத்துக்கோன்றதை காட்டுறதுக்கு தான் 12 வயசுலேயே இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் பேச வச்சிருப்பார். சரி, இதையும் விடுங்க. அடுத்து 18 வருஷம் காணாம போயிடுவார் இயேசு கிறிஸ்து. ஆமாவா இல்லையா? 18 வருஷம் காணாம போயிடுவாரு. என்ன அப்படின்னா, சிறு வயதுல, இளம் வயதுல மற்ற காரியங்களை மறந்து தேவனை பற்றி நினைப்பது சிறந்ததுன்னு காட்டுவதற்கு 18 வருஷம் காணாம போயிருப்பார் இயேசு கிறிஸ்து. ஒத்துக்கிறீங்களா? சரி. ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்கன்னா, இளம் வயதுல தேவனை பற்றி நினைப்பது நல்லதுன்னு வேதத்துல இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏன்னா 30 வயசுக்குள்ள நீங்க அந்த ஃபெய்த்தை வளர்த்துட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் எவன் எவ்வளவு பெரிய நங்கூரத்தை தூக்கி போட்டாலும் உங்களை அசைக்க முடியாது. அதனாலதான் சின்ன வயசுல. ஏன் இன்னொரு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, 30 வயசு வரைக்கும் அப்ப கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ தாய் தந்தை வீட்டுல இருக்கும் போது உங்களுக்கு வேலையே கிடையாதுங்க. ஒரு 30 வயசு வரைக்கும் இருக்கிற பையனுக்கு இன்னைக்கு என்னமோ நீங்க 23 வயசுல வேலைக்கு போகணும் நீங்க நெஞ்சில குத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அது கிடையாது. அவனுக்கு ஒரே வேலை இறைவனை பத்தி நினைப்பது மட்டுமே. அதனாலதான் சொன்னது, சிறு வயசுல நீ இறைவனை பத்தி நினைக்கணும் அப்படின்னு. சோ 18 வருஷம் காணாம போயிடுவார். 30 வயசுல வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஏன்னா 18 வருஷம் பிராக்டிஸ், 9 கனியை பிராக்டிஸ் பண்ணி தகுதி பெற்றதுனால 30 வயசுல வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. இப்ப எனக்கு ஒன்று சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மகன்னு ஓப்பனா தெரிஞ்சிருச்சு, ஞானமா போய் 12 வயசுல ஆலயத்துல பேசுறாரு. ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கல? ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கல? இன்னைக்கு ஒரு 13 வயசு பிள்ளைய ஒரு 6 மணி நேரம் உட்கார வச்சு மந்திரம் ஓத விட்டு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது என்னமோ பெரிய ஞானம்னு நினைச்சு. ஏன் இயேசு கிறிஸ்து எடுக்கல 12 வயசுல? பிதாவின் ஒரே மகன், ஞானத்தின் சிகரம். ஏன் எடுக்கல? அது வயசு கிடையாதுங்க. வயசோட ஒருவன் வார்த்தையில் தகுதிப்படுவதை விட மனசில் தகுதிப்பட வேண்டும். தான் ஒருவன் எந்திரிச்சு பரிசுத்தத்தை பத்தி பேசுறானா அதுக்கு அவன் சாட்சியா இருந்திருக்கணும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இப்படி மதிக்கிறோம்னா, தீட்டுப்படுத்தியும் தீண்டப்பட்டும் தீட்டுப்படாதவர். புரியுதா உங்களுக்கு? தீண்டப்பட்டும் தீட்டுப்படாதவர், எல்லா வகையிலும் தீண்டப்படுகிறார், எல்லா பாவங்களினாலும் தீண்டப்படுகிறார், தீட்டுப்படாதவர். அதனால இன்னைக்கு பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் முத்தா கருதுறோம். ஏன்? தகுதி பெற்றவர். அப்படி 9 கனையும் அப்படி பக்காவா மெயின்டைன் பண்ணவர். அடிச்சவனை மன்னிச்சவரு, பாவிகளோட உட்கார்ந்தவரு. செஞ்சாரா இல்லையா? இன்னைக்கு அதுக்கு தாங்க இன்னைக்கு ஞானஸ்தானம் வந்து தயவுசெய்து சீக்கிரம் கொடுத்து, 2வது இந்த பிறக்கிற பிள்ளையெல்லாம் சபைக்குன்னு ஒப்பு கொடுக்குறேன்னு இனிமேட்டு யாரும் இங்க கொடுத்துடாதீங்க. கொடுத்தவங்கள மன்னிச்சு நான் விட்டுடுறேன், இனி யாரும் கொடுத்துடாதீங்க. மெர்வின் சிரிக்கிறான் அங்க இருந்து. பாவம்.
அது அவனுக்கா வரணும். தேவன் அழைக்கணும். நீங்க போட்டு தள்ளக்கூடாது. பாஸ்டராவ் பாஸ்டராவ் ஃபாதராவ் ஃபாதராவ் பங்குல உட்காரு பங்குல உட்காரு பங்குல உட்காருன்னு அவன் பங்கமா உட்காந்துருவான் எங்கேயாவது. அப்புறம் ஏன் பாஸ்டர் இப்படி தாக்கி பேசி? ஐ அம் ஸ்பீக்கிங் தி ரியாலிட்டி. இஃப் இட் ஹர்ட்ஸ் யூ ஆர் தி ப்ராப்ளம், ஐ அம் நாட் தி ப்ராப்ளம். குற்றம் உள்ள மனசு தான் குறுக்கு இருக்கும். எனக்கு பிரச்சனை இல்லையே, நான் உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் ஒருத்தனை போட்டு தள்ளுறீங்க? தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம், நீ இப்படி பாவம் செய்வியா, தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்ட பாவம் செய்யா. அவன் ஒரு நாளைக்கு பெரிய சைக்கோ கொலைகாலியா மாறிடுவான். உங்களையும் கொண்டு ஊர்லவளையும் கொண்டுகிட்டு இருப்பான். வேண்டாத வேலை எல்லாம் நீங்க பாக்குற தேவையில்லாத வேலை. ஏன்னா ஒப்பு கொடுக்குறாங்க. முதல் பிள்ளை எங்க சொன்னாரு? உங்க சம்பளத்துல ஒரு பங்கை வைக்க சொன்னாரு, பிள்ளைய வைக்க சொல்லல. புரியுதா? புரியுதா இல்லையா? 10ல் ஒரு பங்குன்னே உங்க 10ல் ஒரு பங்கு உங்க முத பையனா? என்னங்க இது? have some sense. அதனாலதான் அதுக்கப்புறமா வந்து பேசினாரு, பிறந்திருக்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைப்பா, ஒப்பு கொடுத்தவன் கிடையாது, மண்டையில ஏத்திக்கோங்க. அப்சல்யூட் நான்சென்ஸ். பைபிள்ல இன்னொரு பக்கம் இருக்கு, ஃபாதர்ஸை பத்தி போட்டிருக்கு, படிச்சிருக்கீங்களா? செலிபஸின்னு இருக்கு. அவங்க எல்லாம் பிறக்கும் போதே அந்த எண்ணம் இல்லாமல் பிறந்தவர்கள். அப்படிப்பட்டவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு வேதத்துல இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? மத்தேயுல இருக்கு, எடுத்து வாசிச்சு பாருங்க அப்புறமா. செலிபஸி, ஆண்டவருக்குனே ஊழியம் செய்ய பிறந்தவர்கள், அவங்களெல்லாம் தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. அதை விட்டு உங்க பையனை போட்டு நீ ஃபாதராவு பாஸ்டராவு பாஸ்டராவு பாஸ்டராவு, எங்க அப்பா ரொம்ப நாள் சொல்லி பார்த்தாரு, நாங்களாம் we don't care அப்படி. அழைக்கப்பட்டதுனால நான் இங்க நின்றுட்டு இருக்கேன், இல்லைன்னா நான் டாட்டா பாய் பாய்னு போயிட்டே இருந்திருப்பேன். பாய், நான் அழைக்கப்பட்டதுனால இங்க வந்து நிக்கிறேன், இல்லைன்னா எங்க அப்பா இறந்த கையோட எஸ்ர மாட்டை எல்லாரும் பிடிச்சிக்கங்கன்ட்டு போயிருப்பேன். டாட்டா, தொல்லை ஒளிஞ்சது. God bless you. ஏன்னா இங்க நிக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டங்க. ரகுவரன் ஒரு படத்துல சொல்லுவாரு, முள் படுக்கை அப்படின்வாரு. என் பதவி வந்து ஒரு முள் படுக்கை, அது மாதிரி பாஸ்டருடைய பதவி ஒரு முள் படுக்கை. எப்பவும் சொல்லுங்க சிஸ்டர் நான் சிரிச்சுட்டே இருக்கணும். ஸ்ட்ரைட்டா இதுதான் அப்படின்னு பேச முடியாது. என்னை மாதிரி பேசினா என்ன ஆயிரும்? பாதி பேர் சபையை விட்டு போயிடும் வெளியில. பாஸ்டர் சிரிச்ச முகத்தோட பேசல, அது உன் பிரச்சனை. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லதான் நான் வந்திருக்கேன், உங்களுக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கேன். உங்க 10ல் ஒரு பங்கை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. நாங்க ஏன்ட்ட இல்ல. இவங்கெல்லாம் உடனே நினைச்சுக்கோங்க, நான் பாஸ்டர் என் காசுல தான் வாழ்றாரு அப்படியா? நீங்க கொடுக்கலன்னா ஆண்டவர் காகங்களை அனுப்பி போஷிப்பார். செஞ்சு பாக்குறீங்களா? இந்த டைத்தை பத்தி இன்னொரு நாள் பேசுவோம், அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்கு, இன்னொரு நாள் பேசுவோம். இப்ப சப்ஜெக்டுக்கு வருவோம். ஞானஸ்நானம் இன்னைக்கு கேட்டாங்க சத்யாண்டி, ஏன்பா இன்னைக்கு போன வாரம் ஒரு 1 மணி நேரம் 43 நிமிஷம் பேசணும். மனசாட்சி சுத்தப்படுவது வந்து மனசாட்சியில நடக்கணும், சிந்தையில சரியா இருக்கணும் அப்படின்னு. அப்போ ஏன் ஞானஸ்நானம் தேவைன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன்னா நீங்க புதுசாயிட்டீங்கன்னு நம்புறதுக்கு இந்த உடலுக்கு ஒரு ஆதாரம் தேவை. அதனால 70% இந்த உடம்பு தண்ணி, அதனால தண்ணியில முங்கி எந்திரிச்சா உங்களுக்கே ஒரு நம்பக்கூடிய ஒரு காரியம் வரும். உங்க மனசு சுத்தப்படலைனாலும் உங்க மாம்சம் டக்குன்னு என்ன சொல்லும்? ஏய் நீ ஞானஸ்தானம் எடுத்துட்ட, நீ புது சிருஷ்டி ஆயிட்டன்னு நம்ப வைக்கும் உங்க உடம்பு. அதனாலதான் ஞானஸ்தானம். இல்லைன்னா இயேசு கிறிஸ்து 12 வயசுல எடுத்துக்கலாம்ல. சிந்தையில் சரியாக வேண்டும், 9 கனியும் கடைபிடிக்கணும். கடைபிடிச்சிட்டு வந்து ஞானஸ்தானம் எடுத்து அந்த நிமிஷம் தான் என்ன அழைக்கப்படுறாரு? பட்டம் சூட்டப்படுகிறார். இயேசுவா இருந்தவர் இன்று முதல் கிறிஸ்துவாக மாறப்படுவார். கிறிஸ்து என்பதே எனக்கு பிடித்தமான மகன் பிதாவானவர் வானத்தை திறந்து பேசுவார். ஆமென். 9 கனியை கடைபிடிச்சு பிதாவானவரோடு ஒன்றாகுபவனே கிறிஸ்து. அது வந்து பட்டம் சூட்டும் விழா. இயேசு கிறிஸ்து வைத்த பேர் கிடையாது. இன்று யார் வேணாலும் அந்த இடத்துக்கு போலாம். ஆனா 9 கனியை கடைபிடிச்சு நீங்க உங்களை அழிச்சிருக்கணும், பிதாவானவர் உங்க மூலியம் வேலை செய்யணும். அப்படி செய்யறவங்களை பிதாவானவர் கிறிஸ்து என்று பட்டம் சூட்டி விடுவார். இது பழைய ஏற்பாட்டிலே நடந்திருக்கு. எங்க பாஸ்டர்? சங்கீதம் 2:7 வாசிங்க, அங்க இருக்கு. சங்கீதம் 2:7 பிதாவானவர் தாவீதுக்கு பட்டம் சூட்டி இருக்கிறார். வாசிங்க பாப்போம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இந்த வார்த்தை எங்க பாத்திருக்கீங்க? இயேசு கிறிஸ்துக்கு, நீர் என் நேசகுமாரன் உன்மேல். அதுல கொஞ்சம் மார்த்தி போட்டதுதான் 2:7 தாவீதுக்கு. பாத்தீங்களா? தாவீது அன்றே வந்து கூப்பிடப்பட்டிருக்கிறார் மகன் என்று, பிரியமானவன் என்று. எவன் ஒருவன் 9 கனிகளை கடைபிடித்து தேவனோடு ஒன்றிணைகிறானோ அவன் கிறிஸ்து என்று அழைக்கப்படுவான்றதுக்கு இதுவே ஆதாரம். அல்லேலூயா.
ஆமென். 18 வருஷம் பிராக்டிஸ், 9 ஃப்ரூட்ஸ். இன்னைக்கு என்ன பாஸ்டர் 18 வருஷம் பிராக்டிஸ் பண்ணார் அப்படின்னா, ஒரு எண்ணம் வரவிடாம உங்களால தடுக்க முடியுமா? ஒரு எண்ணம் வரவிடாமல் தடுப்பதற்கு, எந்த எண்ணமும் இல்லாமல் ஒரு நிமிஷம் தாக்கு பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கும் 2.5 வருஷம் பிராக்டிஸ் தேவை. எவ்வளவு வருஷம்? அதுவும் எத்தனை நிமிஷத்துக்கு? 1 நிமிஷம் எந்த சிந்தையும் இல்லாம இருக்க, எந்த சிந்தையும் இல்லாம, தான் இந்த உடல் தனக்கு இந்த குணங்கள்னு இல்லாம நான் பிதாவை சேர்ந்தவன் என்று அவர் ஒப்பு கொடுப்பதற்கு 18 வருஷம் பிராக்டிஸ் தேவைப்பட்டது. தகுதி பெற்றார், 9 கனிகளை கையாண்டார், வந்து ஞானஸ்தானம் எடுத்தோன்னே இவரே நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன். அங்க இருந்து தான் ஆக்டிவேட் ஆகுது மிஷன். அல்லேலூயா. 9 கனிகளை கடைபிடிச்சு கிறிஸ்துன்னு பட்டம் சூட்டப்பட்டார். சூட்டப்பட்ட உடனே சோதிக்கப்படுகிறார். மனுஷன் வாழ்க்கையில நடக்குதா இல்லையாங்க? இன்னைக்கு நல்ல ஜோம் பண்ணிட்டு போனவனே சோதனை வருது. இன்னைக்கு மறைமுகமா நின்று, ஆண்டவரே இன்றுல இருந்து நான் அன்பா இருப்பேன், டக்குன்னு வெளியில போகும்போது அப்படி ஒருத்தன் இடிச்சுட்டு போவான். அன்புலாம் காணா போயிடும். சனியம் பிடிச்சவன் நடக்குதா இல்லையா? ஆண்டவரே இன்னையில இருந்து நான் எல்லாரையும் மன்னிப்பேன், அன்னைக்குன்னு பார்க்க பெரிய முதுகுல குத்துள்ளும். மன்னிப்பு சாபமா மாறிடும். ஆமாவா இல்லையா? ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க என்னைக்கு ஒரு தேவனுக்குள்ள திரும்புறீங்களோ அன்னைக்கு சோதனை ஜாஸ்தி ஆகும். இதுக்கு ஆதாரம் இயேசு கிறிஸ்து. தன் ஞானஸ்தானம் எடுத்து பட்டம் பெறாரு. ஏய் சூப்பர்ப்பா அப்படின்னு பட்டம் பெற்றோடனே அதுக்கு தகுதியா டெஸ்ட் பண்றதுக்கு 40 நாள் டெஸ்ட். வனாந்திரத்துல என்ன டெஸ்ட்? மாம்சம் டெஸ்ட் பண்ணுது. நீ தேவனோட ஒன்றாயிட்ட, உனக்கு இல்லாத சக்தி கிடையாது, எங்க இந்த கல்ல அப்பமா மாத்து. உடனே இயேசு கிறிஸ்து அதெல்லாம் முடியாது, எழுதியிருக்கப்பட்டபடியே பேசுறாரா? 2வது திரும்ப எங்க இங்க இருந்து குதி, தேவதூதர்கள் வருவாங்க, நீ தான் கடவுளாச்சே, கேட்க மாட்டேன், எழுதியிருக்கப்பட்டபடியே நான் இது எல்லாத்தையும் உனக்கு சொந்தமாக்கிறேன், நீ காலில் விழுந்து கும்பிடு. இல்ல, எழுதியிருக்கப்பட்டபடியே நான் இதற்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன். நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அந்த 3 முறை சோதிக்கப்படுகிறது. 3 பாவங்கள்: கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. மாம்சத்துடைய 3 காரியங்களும் அன்று அந்த டெஸ்ட்ல 9 கனிகளை கொண்டு, தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜெயிச்சு காட்டினார் இயேசு கிறிஸ்து. எதுக்கு? நீங்களும் நானும் பின்னாடி வரவங்க கடைபிடிக்கணும்ன்றதுக்காக. இன்னைக்கு நம்ம சொல்லுவாங்க, மனுஷன் பாவம் செய்யாம இருக்க முடியாது. நிச்சயம் முடியும். வாழ்ந்து காட்டியவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை 3 தாண்ட முடியும் செய்து காட்டியவர் இயேசு கிறிஸ்து. நமக்கு இன்னைக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இல்லாம பேசினா தானங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஆதாரம் இருக்கு. மனுஷன் பாவம் இல்லாமல் வாழ முடியும், மேற்கொள்ள முடியும் என்பதற்கு நமக்கு ஆதாரம் இருக்கு. இன்னைக்கு கை காட்டி சொல்லலாம், இயேசு வாழ முடியும்னா என்னாலையும் முடியும். அல்லேலூயா. ஃபைன். முடிச்சிட்டு வராரு. முடிச்சிட்டு வந்து அற்புதங்கள் செய்ய ஆரம்பிக்கிறார். மனுஷனால என்னெல்லாம் முடியாதோ அந்த காரியங்கள்லாம் செய்யும். வைனை பெருக்கிறாரு, 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பெருக்கிறாரு, குஷ்டரோகியை சரி பண்றாரு, கை வச்சா சுகமாவது, வார்த்தையை பேசினா சுகமாவது. இதெல்லாம் எதற்கு செய்தார்? தனக்கு ஒரு பெருமை வருவதற்காக. தான் ஒரு பெரிய ஆபீஸ் ரூம் கட்டி அதுல உட்கார்ந்து இருக்கணும்னு செய்யல. இது மனுஷனால் செய்ய முடியும், நீங்க இன்னும் தவறாத பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னு காட்டுவதற்காக செஞ்சார். ஆமென். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யும் போதெல்லாம் பிதாவுடைய மகனா உருவம் எடுத்து செஞ்சாரா, இல்ல மனுஷனா இருந்து செஞ்சாரா? சொல்லுங்க. மனுஷனா இருந்து கை வைக்கிறார், சுகமாவது, பேசுறார், சரியாவது. இதெல்லாம் எப்படி எதுக்கு இதெல்லாம் செய்தாருன்னா உதாரணம். மனுஷன் இன்னைக்கு இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கான் பாருங்க, அது தப்பு. மனுஷனால சுகப்படுத்த முடியும், மனுஷனால குணப்படுத்த முடியும், மனுஷனால பாவம் இல்லாம வாழ முடியும், மனுஷனால சிறப்பா வாழ முடியும்னு காட்டினவர் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இத்தனை அற்புதங்கள். நீ பேசினா நடக்கணும், நீ விசுவாசிச்சா நடக்கும், நீ நம்பினா நடக்கும். இதை எப்படி பாஸ்டர் நீங்க ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா, அதனாலதான் ஒவ்வொரு அற்புதம் செய்யும் போதும் நீ கிறிஸ்துவா ஹிந்துவா அதெல்லாம் கேட்க மாட்டாரு. நீ விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறீல்ல, போ, விசுவாசம் உன்னை, உன் விசுவாசம் உன்னை. இதெல்லாம் எதுக்கு செஞ்சு காட்டுறாரு? நம்மளால இதெல்லாம் செய்ய முடியும்னு செஞ்சு காட்டுறாரு. ஆமென். நம்ம சிந்தைக்கு இவ்வளவு பவர் இருக்கு, வார்த்தைக்கு இவ்வளவு பவர் இருக்கு. எங்க பாஸ்டர் இதெல்லாம் நடந்தது? 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்து ஆடையை தொட்டால் சரியாயிரும்ன்ற சிந்தை யாருக்கும் தெரியாது. ஆமாவா இல்லையா? ஆனா தன் சிந்தை, தன் விசுவாசம் செயல்பட்டுச்சா இல்லையா? சரி, வார்த்தைக்கான இது எங்க பாஸ்டர் இருக்கு? இயேசு கிறிஸ்து முக்காவாசி இடத்துல வார்த்தைகள் பத்தி தாங்க பேசியிருக்காரு. பேசுற வார்த்தை சரியா பேசணும். வாய்க்குள்ள போறதை தீட்டுப்படுத்தாது, வாயில இருந்து வரதை தீட்டுப்படுத்தும். செஞ்சிருக்காரா இல்லையாங்க? சிந்தை, வார்த்தை. அடுத்து
மிக முக்கியமா இயேசு கிறிஸ்து செய்த காரியம், எங்க போனாலும் தன் மாம்சத்தை பெருமைப்படுத்தாமல், நான் இயேசு சொல்லுகிறேன் இல்ல, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவரை பெருமைப்படுத்தி, தன் அனுப்பியவரை பெருமைப்படுத்தி. இன்று நீங்களும் நானும் எங்க இருந்து வந்தோம், அவரை பெருமைப்படுத்துறதை விட்டுட்டு இன்னைக்கு ஜாதியும் மதத்தையும் வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கும் எனக்கு என்ன தெரியுமா இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்திருக்காரு? இந்த மாம்சத்தை பெருமைப்படுத்துவதோ மதத்தை பெருமைப்படுத்துவதோ மேல் அல்ல, அனுப்பியவரை பெருமைப்படுத்துவதே மேல். அதனாலதான் ஒவ்வொரு இடத்துலயும் நான் உங்களுக்கு 7 இடத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதெல்லாம் ஏன் சொன்னாரு? நீங்களும் கடைபிடிக்கணும்ன்றதுக்காக. எங்க போய் பேசினாலும் என் பிதாவானவர் எனக்கு சொன்னார், பிதாவானவர் இதை சொல்ல சொன்னார், அப்படி பேசணும். நம்மளை பெருமைப்படுத்த கூடாது. நான் ஜான் கால்டன் சொல்லுகிறேன் இல்ல, எனக்குள் இருக்கின்ற பிதா சொல்லுகிறார், அதை கொண்டு வரணும். பிதாவை பெருமைப்படுத்துகிறார், தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறார், அப்படி ஒரு காரியத்தை செய்கிறார். பைபிள்ல ஒரு வசனம் இருக்குல்ல, நான் சிறுக இருக்கா இல்லையாங்க, சத்தமா சொல்லுங்க. அந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து செஞ்சு காட்டுறார். எதுக்கு? உதாரணமா நீங்களும் பண்ணுங்க. He setting an example. You also do. நீங்களும் பண்ணுங்க, உங்களால முடியும். ரைட்டு. இதை பேசினால அடுத்து என்ன தெரியுமா பேசுறது? ஊழியம், பேய் ஓட்டுறது, இதெல்லாம் என் பேர்ல பண்ண தேவையில்லை. நீங்க பண்ண வேண்டியது தர்மம், சேரிட்டி. பேசியிருக்காரா இல்லையா? இயேசு கிறிஸ்து செயல்லே காட்டியிருக்காரா இல்லையாங்க? எப்படிப்பட்ட செயல்கள்? பாவிகளோட உட்காந்துருக்காரு, வேசித்தனம் பிடிச்சவங்களோட உட்காந்து சாப்பிடுறாரு, டாக்ஸ் கலெக்ட் பண்றவங்க வீட்டில் போய் நைட்டு தங்குறாரு. எதற்கு இதெல்லாம் செய்யறாரு? தர்மம். தமிழ்ல ஒரு வாக்கியம் இருக்கே, தர்மம் இருக்கா? அதெல்லாம் சும்மா அப்படி பொழுதுபோக்கு எழுதுனது கிடையாது, உண்மை. அதை தான் இயேசு கிறிஸ்து பேசுறாரு. ஊழியம் செய்யற, அதை செய்யறேன், இதை செய்யறேன், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அதெல்லாம் தேவையில்லை. தர்மம். ஒருவனுக்கு உதவி செய். ஒருவன் 1 மைல் நடக்க கூப்பிட்டா நீ என்ன பண்ணுமா? 2 மைல் நட. செஞ்சிருக்காரா இல்லையா? சேரிட்டி. அடுத்து பேசுறார், மனுஷன் வந்து ஜெபம் பண்ணவே கஷ்டப்படுறான். ஏன்னா பரிசேயன் அப்படி ஒரு காரியத்தை உருவாக்கிட்டான். பெரிய பெரிய வார்த்தைகள் பேசி ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ற அவனை பார்த்தோன்னே ஜெபம் பண்ண தெரியாதவனுக்கு எப்படி இருக்கும்? நமக்குலாம் ஒன்றும் தெரியாதுங்க. வெளியில நிப்பானா இல்லையா, தூக்கி ஒரே போடா போட்டு அப்படி ஜெபிப்பதெல்லாம் பசப்புவதுன்ட்டார். நம்மள மத்த 6 எடுங்க. என்னங்க என்னைய பாக்குறீங்க? மத்த 6ல இருக்கு, வாங்க. மேத்யூ 6. இந்த வாரம் தான் விமலாண்டி வீட்டில் அதை டிஸ்கஸ் பண்ணோம் நாங்க. மத்த 6 வாங்க. 6ல 7வது 8வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். பாத்தீங்களா? 6வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அப்படியே மார்க் 11:24 வாசிங்க பாப்போம். மார்க் 11:24. Thank you. மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஜெபம் என்றால் என்ன என்று திட்டமும் தெளிவுமா பேசிட்டு போயிட்டாருங்க. அஞ்ஞானிக போல அங்கிய போட்டுக்கிட்டு பெரிய பெரிய வார்த்தைகள் பேசுறது ஜெபம் கிடையாது. நீ கேட்கறதுக்கு முன்னமே உன் பிதாக்கு தெரியும். நீ ஜெபம் பண்ணும் போது என்ன பண்ணு? பெற்றுக்கொண்டதை போல் ஜெபம் பண்ண, அதுவே ஜெபம். செஞ்சு காட்டிட்டு போயிட்டார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எங்க பாஸ்டர் செஞ்சு காட்டினாரு? எவீரு மக இறந்துட்டா. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? கவலைப்படாதவள் உறங்கி கொண்டு இருக்கிறார். அவருடைய ஜெபம் அதுதான். செஞ்சிட்டார், சிறப்பா செஞ்சார். ஓகே. இதெல்லாம் செய்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவை மக்கள் வெறுத்தார்கள். ஏன்னா மக்களின்படி அவர் பேசவில்லை, பிதா அனுப்பியதை பேசினார். இன்னைக்கு தேவன் அலெக்சாண்டர் அங்கிளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தராரு. அந்த வாக்குத்தத்தம் படி வாழ ஆரம்பிச்சோடனே மக்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க உங்களை ஒரு எடை போட்டு வச்சிருப்பாங்க. அதை மீறி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கோபம் வரும். ஏன் இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க, இப்படிதான் செய்யலாமா, இது விசுவாசங்க, அப்படிலாம் பேசுவாங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவை போல மேற்கொள்ளுங்க. கவலைப்படாமல் அந்த வார்த்தையில் நடந்து செல்லுங்க. ஆமென். நேரம் வந்தது, சரியான நேரம் வந்தது. அபிஷேகம் பண்ணப்படுகிறார். கிறிஸ்துக்கு அர்த்தம் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. அனாயிண்டட் ஒன். அதாவது வார்த்தை, உங்களுக்கான மீட்பு
அனாயிண்டடா இருக்கணும். நேரம் வந்தது. ஆதாமின்படி, போன வாரம் பார்த்தோம்ல, ஆதாமின்படி மரித்தார், கிறிஸ்துவாக உயிர் தெளிந்தார், பரமேறி விட்டார், தன் வேலையை சிறப்பாக முடித்து விட்டார். ஆமென். இது எல்லாம் செஞ்சு இந்த உடலை அழிச்சிரு, உனக்குள் இருக்கிற கிறிஸ்துக்குள் நீ உயிர் தெளிந்துரு, அதுவே உண்மையான சத்தியம், அதுவே உண்மையான ரட்சிப்பு என்று வாழ்ந்து காட்டி இன்றும் எடுத்துக்காட்டாக இருப்பவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னைக்கு இவ்வளவு தைரியமா நாங்கெல்லாம் பேசுறோம் அப்படின்னா உதாரணம் இங்க இருக்கு. The great example. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை காமிச்சு பணம் வாங்குறதுக்கோ மதத்தை பிரிப்பதற்கோ அல்ல, இவரை போல் வாழ வேண்டும். அதனாலதான் யோவான் 14:12 ஒரு வார்த்தை சொல்லுவாரு. வாசிங்க பாப்போம். யோவான் 14:12, வார்த்தை, ஆத்துமா, ஆவி, இதை பற்றிய பேசிய இயேசு கிறிஸ்து சிறப்பா 3 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு 14:12 ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. வாசிங்க. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். ஓகே. இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஹலோ, இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்றாரு? நான் செஞ்ச காரியங்களை செய்யலாம், என்ன விசுவாசிக்கிறவன் நான் உயிரோட எழுப்புனதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்யலாம்னு யாரை பார்த்து சொல்லியிருக்காரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்களை பார்த்து சிஸ்டர், உங்களை பார்த்து. இயேசு கிறிஸ்து பரம் ஏறுவதற்கு முன்பாக தான் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ டு லிவ் லைக் மீ. என்னை போல உங்களால் வாழ முடியும் அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுட்டு இன்னைக்கு போயிட்டார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை தனிமைப்படுத்தி அவர் அங்க இருப்பார், நம்ம கீழே இருப்போம், வணங்கிட்டு போயிட்டே இருப்போன்ற சமயத்துல 14:12 பெரிய பாமா தூக்கி போட்டாரு. நீ என்னை மாதிரியும் வாழ முடியும், என்னை காட்டிலும் சிறந்து வாழ முடியும், நீ விசுவாசிச்சா. அது எப்படி பாஸ்டர் வாழ்றது? அதனாலதான் 3 வருஷம் ஊழியம் செஞ்சு மனுஷனால் என்ன செய்ய முடியும், மனுஷனுக்குள் இருக்கின்ற ஆத்மா எவ்வளவு முக்கியமானது, பேசுகின்ற வார்த்தை எவ்வளவு வல்லமையானது, சிந்திக்கின்ற சிந்தை எப்படி செதுக்குகிறது என்று வாழ்ந்து காட்டி உதாரணமாக செயல்பட்டவர் இயேசு கிறிஸ்து. Jesus Christ's life was not made for publicity. It was made for an example for you and me to follow. Amen. இன்னைக்கு சிலுவையை சுமந்து கொண்டு வாருங்கள் அப்படின்னா கஷ்டத்தை தூக்கிட்டு போறது கிடையாது, எதிர்ப்புகளை தாண்டி கிறிஸ்துவை அடைவதே அதற்கான அர்த்தம். ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில ஏறுறதுக்கு முன்னாடி அதை பேசுறாருங்க, சிலுவையை சுமந்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த உடலை சுமந்து கொண்டு இதை அழித்து விட்டு உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை நீங்க கண்டுபிடிங்க, அதுவே சிறந்த வாழ்க்கை, சிறந்த ரட்சிப்புன்னு அவர் பேசியது மட்டும் இல்லாம பவுலை கொண்டு மீண்டும் பல இடங்கள்ல பேசியிருக்கார். அல்லேலூயா. ஆமென். சோ கன்க்ளூஷன் இஸ், நீங்களும் நானும் கிறிஸ்துவ மாறி வாழ முடியும், கிறிஸ்துவ காட்டிலும் சிறந்து வாழ முடியும்னு நான் சொல்லல, யோவான் 14:12 சொல்லி இருக்கிறது. அததான் பவுல் 1 கொரிந்தியர் 11:1 எழுதியிருக்காரு. வாசிங்க. மீண்டும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு பவுல் எழுதியிருக்கார் 11:1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். பாத்தீங்களா? இங்கிலீஷின் படி டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, நான் கிறிஸ்துவை போல் வாழ்ந்தேன், நீங்களும் அதன் போல் வாழ முயற்சி செய்யுங்கள்ன்றதான் டிரான்ஸ்லேஷன். இமிட்டேட் மீ as I have imitated Christ. பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை போலவே வாழ்ந்தேன், நீங்களும் வாழ்ந்து பாருங்க அப்படின்றார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போன நிமிஷத்துல இருந்து தயவு செய்து நீங்க ஒரு மனுஷன் இந்த காரியம் செய்ய முடியும், நான் ஆண், நான் பெண், இது எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு கிளாரிபிகேஷன், நான் பிதாவிடம் இருந்து வந்தவன், நம்பர் 1. 2வது, திராணிக்கு மேல சோதிக்கப்பட மாட்டேன், நம்பர் 2. 3வது, உலகத்தில் இருக்கும் என் மாம்சத்தை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர். 4வது, இயேசு கிறிஸ்துவை போல என்ன காரியங்கள் யார் பேசினாலும் எதையும் பற்றி கவலைப்படாமல் உலகத்திற்குள்ளதை உலகிற்கு கொடுத்து தேவனுக்குள்ளதை தேவனுக்கு கொடுத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பது 4வது காரியம். 5வது, நீங்கள் சந்தோஷமா எப்போதும் இருக்கணும்ன்றது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. ஆமென். இப்போ இயேசு கிறிஸ்து செஞ்ச காரியங்கள் எல்லாம் உங்க சிந்தையில் உள்ள கருவிகள். அந்த கருவியை பயன்படுத்தி நீங்களும் கிறிஸ்துவா வாழ முடியும், கிறிஸ்துவ காட்டிலும் சிறந்த காரியங்களை செய்ய முடியும்னு வேதம் நிரூபித்திருக்கிறது. எனவே உங்களையும் கிறிஸ்துவையும் தள்ளி வைக்காதீங்க. கிறிஸ்து என்பது பட்டம். பட்டம் பெற வேண்டும் என்றால் பயிற்சி எடுங்கள். ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே.
கெட் எக்யூப்ட். 9 கனியை கடைபிடிங்க. 9 கனியை கடைபிடிச்சு பிதாவானவருக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லைன்னு நீங்க போகும்போது அவரே உங்களை தொற்றுவார். தொட்ட பிறகு நீங்களும் கிறிஸ்து என்று அழைக்கப்படுவீர்கள். கொரிந்தியர்ல சொல்லப்பட்டபடி கிறிஸ்துவை தரித்தவர்களாக மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா, ஆமென். So whatever which is done in the body, it is for your satisfaction. இன்னைக்கு உலகத்துல ஞானஸ்தானமா இருக்கட்டும், அந்நிய பாஷை பேசுறதா இருக்கட்டும், திராட்சரசம், அது என்ன, அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோமே, கம்யூனியனுக்கு தமிழ்ல திருவிருந்து. எஸ், திருவிருந்துல பங்கேற்கிறதா இருக்கட்டும், இது எல்லாம் நம்மளுடைய மாம்சத்திற்காக செய்யப்படுகிறது. ஆனால் ஆத்மாவில் கனிகளை பிராக்டிஸ் பண்றதோ, தேவனோடு ஒன்றிணைவது மட்டுமே உங்களுடைய பர்பஸ். வாழுங்க, தகுதி ஆயிட்டீங்கன்னு வைங்க, அவரே உங்களை பட்டம் சூட்டி விடுவார். அதுக்கப்புறம் என்ன பாஸ்டர் பண்ணும், ஊழியம் செய்யணுமா? இல்ல, நீங்க இருக்கிற இடத்துல ஒளியா வாழுங்க. மறைச்சு வைக்காம மலை மேல அந்த ஒளியை வச்சிருங்க. அது பிரகாசமா எரியும், மற்றவர்களுக்கு அது வழிகாட்டும். உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருப்பீர்கள். அல்லேலூயா. வாழ ஆரம்பிக்கும் போது நிறைய பிரச்சனை வரும். இதெல்லாம் எப்படி நம்மளால செய்ய முடியாது கிறிஸ்து அளவுக்கு அப்படின்னா, மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் அடுத்த 13 அத்தியாயங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உதாரணம், ப்ரூஃப், எவிடன்ஸ். ஆமென். இத பாருங்க. ஒவ்வொருத்தரையும் டவுட் வந்துச்சுன்னா பைபிளை திருப்புங்க. என்னாலையும் இதை செய்ய முடியும். மலையை பார்த்து என்னாலையும் சமுத்திரத்துல தள்ளுண்டு போனா அது நடக்கும். என்னாலையும் 5 அப்போ 2 மீனை பெருக பண்ண முடியும்னு விசுவாசிங்க. விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கூடும். கண்களை மூடுங்க, ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அனைவரும் இதை பயன்படுத்தி தகுதி பெற்று கிறிஸ்து என்ற பட்டத்தை அடைவதற்கு நீர் உதவி செய்யும். பவுல் சொன்னது போல நாங்கள் உங்களை போல வாழவும், உங்களை விட சிறந்த காரியங்களை செய்து காட்டவும் நீர் உதவி செய்யும். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மகிழ்ந்து கரிக்கூறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Shalom.